வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பேராசை பெருநஷ்டம். ரொம்ப பேராசைப்படாதீங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். ஃப்ளிப் ஃப்ளாப்பில் என்ன ரெண்டு டைப்ஸ் சொன்னேன்? பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு, நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு. நம்ம பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஏதாவது ஒன்று பார்த்தா போதுங்க. ஓகே, பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப் ஃப்ளாப், எஸ்ஆர் ஃப்ளாப். ஓகே, ஸோ ஒர்க்கிங்கில் சேம் தான். ஒர்க்கிங்கில் எந்த மாற்றங்களும் உங்களுக்கு இல்லை. என்ன மாற்றம் இருக்குது? என்ன கிளாக் எப்போல்லாம் வந்து லோலேருந்து ஹை ஆகுதோ அப்போ மட்டும்தான் ஃப்ளிப் ஃப்ளாப் ரியாக்ட்ஸ் டு இன்புட்ஸ். மற்ற நேரங்களில் அவுட்புட் இஸ் மெயின்டைன்ட். ஓகே, இப்போ சர்க்கியூட் எப்படி வரைகிறது? அதே போல் ஆல்மோஸ்ட் அதே போல் சர்க்கியூட் தான் வரைய போகிறோம். ஃபாஸ்ட்டாக வரைஞ்சிடுவோம். ஓகே, எதுக்கு திருப்பி வரைகிறேன்னா இதை நீங்கள் மறக்கக்கூடாது, அதுக்காக வரைகிறோம். திருப்பி இங்கே என்ன செய்வோம்? இங்கே ஒரு 2 AND கேட்ஸை போட்டுக்கிறோம். போட்டாச்சு. அப்புறம் இங்கே எக்ஸ்டர்னல் இன்புட்டு. இப்போ இவங்க 2 பேரையும் சேர்த்துருவோம். இங்கே ஒரு எக்ஸ்டர்னல் இன்புட். இவர் பேர் என்ன? இது பேர் ஆர். இங்கே என்ன செஞ்சுருப்போம்? யூஸ்வலாக இங்கே எஸ் பார்னு கொடுத்துருப்போம், இங்கே ஆர் பார் கொடுத்துருப்போம். எஸ் பாருக்கு நேராக கியூ கொடுப்போம், ஆர் பாருக்கு நேராக கியூ பார்னு கொடுத்துருப்போம். ஓகேயா? இப்போ இங்கே எனேபிள்னு கொடுப்போம் தெரியுமா? இங்கே தான் ட்விஸ்ட்டு. எனேபிளுக்கு பதிலாக இங்கே கிளாக் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி ஒரு கிளாக்கு ஒரே ஒரு பல்ஸ் வரைஞ்சிட்டு இப்படி ஒரு ஆரோ போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ இது என்னது? ரைசிங் எட்ஜை இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப். புரிஞ்சுதா? இதுக்கு சிம்பிள் வரையணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்பாலிக்கலாக வரையணும் அப்படின்னாக்க இப்படி போட்டுக்கோங்க. யூஸ்வலாக என்ன போடுவோம்? எஸ் ஆரை போட்டுருவோம், கியூ பாரை போட்டுருவோம். கரெக்டாக ஸ்டாண்டர்டு இதை போட்டு விட்டுலாம். ஓகே, எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது? கிளாக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ கிளாக்குக்கு என்ன போடுறோன்னா இப்படி போட்டுக்கோங்க. இன்புட் கொடுத்துட்டு இப்படி ஒரு இப்படி ஒரு சிம்பிள், என்னது இது? ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு சிம்பிளை போட்டு விட்ருங்க. அது பேர் தான் கிளாக். ஓகேயா? இது பேர் வந்து கிளாக். ஓகே, இது பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டுக்கான சிம்பிள். நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டுக்கு என்ன சிம்பிள்னு கேட்குறீங்களா? அதை வந்து நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ டைம் இல்லை. ஓகே, இப்போ டக்குன்னு கேரக்டரிஸ்டிக் டேபிள் முடிச்சுட்டு ட்ரூத் டேபிள் போயிடுவோம். ஸோ இப்போ யாரெல்லாம் இன்புட்ஸ் இருக்காங்க? கிளாக்னு ஒருத்தர் இருக்கார். அப்புறம் வேறு யார் இருக்காங்க? எஸ் இருக்கார், ஆர் இருக்கார். அப்புறம் இது கேரக்டரிஸ்டிக் டேபிளில் யூஸ்வலாக என்ன போடுவோம்? QN+1 தான் போடுவோம். கரெக்டாக? இப்போ கிளாக்கை வந்து எப்படி போட போகிறோம்? லோலேருந்து ஹை இந்த மாதிரி போட்டுப்போம். ஸோ பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டுக்கு இண்டிகேட் பண்ணுறது 4 கேஸ்க்கு போட்டுக்கோங்க. என்னெல்லாம் இது? 0 0 0 1 1 0 1 1. 0 0க்குனா என்ன ஆகும்? ப்ரீவியஸ் அவுட்புட் இஸ் மெயின்டைன்டு. 0 1 1 அர்த்தம் ரீசெட்டு, 0 1 0 செட்டு 1 1 1 இன்வேலிட். ஸோ இது வந்து நீங்கள் இன்வேலிட்னு எழுதிக்கலாம். இது எக்ஸ்ன்னு வேணால் போட்டுட்டு இங்கே இன்வேலிட் இன்புட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கெல்லாம் வந்து ஹோல்டுன்னு போட்டுக்கோங்க. ரிமார்க்ஸ் காலமில் ஹோல்டு, இங்கே வந்து ரீசெட், இங்கே வந்து செட். எல்லாம் ஸ்டாண்டர்டாக எழுதிக்கிறது. இப்போ இங்கே வாங்க. இது பேர் என்ன? ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிளில் அதே போல் கிளாக் உண்டு, எஸ் உண்டு, ஆர் உண்டு, QNனும் உண்டு. அதை மறந்துடாதீங்க. ஸோ கிளாக் எப்படி இருக்கும்? ரைசிங் எட்ஜ் ஆஃப் கிளாக்கை போட்டுக்க போகிறோம். அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். கிளாக்கு தான் ஹீரோ. அங்கே எனேபிள் மாதிரி இங்கே கிளாக்கு. இங்கே என்ன மாதிரி டைப் ஆஃப் கிளாக்கு? பாசிட்டிவ் ரைசிங் எட்ஜ். ஓகே, இப்போ 0 0 எஸ்ஸும் 0 ஆரும் 0னா ப்ரீவியஸ் அவுட்புட் இஸ் மெயின்டைன்டு. எஸ் 0 ஆர் 1 அப்படின்னா ரீசெட். 1 0னா செட். 1 1னா இன்வேலிட்னா எக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே வந்து இன்வேலிட்னு போடுங்க, இல்லை ஃபார்பிடன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேயா? இதுக்குள்ள என்ன? 0 0னா என்ன அர்த்தம்? ரீசெட். 1 1 என்ன அர்த்தம்? செட். இது என்ன? ப்ரீவியஸ் வேல்யூஸ் மெயின்டைன்னா ஹோல்டு, இல்லைனா லேட்ச் ஏதாவது போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே 2 ரோ என்ன போட்டிருக்கோம் இல்லையா? அங்கே வந்து எனேபிள் வந்து 0 0ன்னு போட்டோம். இங்கே என்ன செய்கிறோம்னா அதர்வைஸ் அப்படின்னு போடுறோம். அதர்வைஸ்னா ஃபாலிங் எட்ஜாக இருக்கலாம், இல்லைனா வந்து லெவல் 0வாக இருக்கலாம், லெவல் 1ஆக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது பேர் அதர்வைஸ்னு போட்டுக்கிறோம். எஸ் என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆர் என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். QN 0வா? 0 மெயின்டைன் பண்ணுங்கள். QN 1ஆ? அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? இவ்வளோதான் பேசிக்காக. இங்கே ஏதாவது பேர் எழுதுறமா உங்களுக்கு? இது வந்து இன்ஆக்டிவ்னு எழுதிக்கலாம். இன்ஆக்டிவ்னா அர்த்தம் இன்புட்ஸ் வந்து ரியாக்ட் ஆகாது. நீங்கள் வேணால் லேட்ச்னு கூட போட்டுக்கலாம். இன்புட்ஸ் வந்து இன்ஆக்டிவ், பேசிக்காக வந்து லேட்ச் ஆட்டம் ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக. ஓகேயா? லேட்ச்சு இன்ஆக்டிவ், நோ சேஞ்சுன்னு கூட வேணால் போட்டுக்கலாம். ஓகேயா? அவ்வளோதான். புரிஞ்சுதாங்களா? See you next class. Bye.